எல்லாருக்கும் வணக்கம். நான் எல்ஐசி டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கேன். இவர் என்னுடைய சன் வினோத்குமார். இவர் சிபிஎஸ்சியில் வித்யா மந்திரில் 10th முடிச்சிருக்காரு. இப்போ 11th ஜாயின் பண்ணணும். ஆக்சுவலாக இப்போ இந்த அரவிந்த் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுட்டு இவர் 1 month பிஃபோராக இங்கே ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலாக இப்போ 1 month கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்காரு. ஐ திங்க் இஸ் ஷோயிங் வெரி குட் இம்ப்ரூவ்மெண்ட். ஆக்சுவலாக நல்லா இருக்குது. ஆக்சுவலாக ஒரு பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா, நம்ம எல்லாருக்குமே இங்கிலீஷ் தெரியும், எல்லாருக்குமே நல்லா இங்கிலீஷ் நமக்கு தெரியும். ஆனால் நமக்கு ஃபைன் டியூனிங் நமக்கு தேவைப்படுது. ஆக்சுவலாக என்னென்னா, எல்லோரும் எப்படியாவது படித்து நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னாக்கா, காலேஜில் ஜாயின் பண்ணிக்கிறோம். காலேஜில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்மளால் ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேச முடியாமல் பல பேர் நம்ம என்னென்னு கேட்டால் நமக்குள்ளே ஒரு காம்ப்ளெக்ஸ், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருது, ஒரு கான்ஃபிடென்ஸ் குறையுது. ஆக்சுவலாக எவ்வளோ நல்ல நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே கூட, நல்ல இம்ப்ரூவ்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட, அந்த இங்கிலீஷ் நாலேஜபிளாக ஒரு ஃப்ளூயண்ட்டாக பேச முடியலன்ன உடனே நமக்குள்ளே அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் வருது, ஒரு கான்ஃபிடென்ஸ் குறையிறதுனால அவங்க படிப்பில் அவங்களுடைய வேகங்கள் குறையுது. பெரிய பெரிய சிட்டிஸில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷில் ஃப்ளூயன்சி இருக்கும். நம்ம ஈவன் தான் நம்மளுக்கு பெரிய சிட்டியாக இருந்தால் கூட சேலம் இங்கேருந்து போகிறவங்க கொஞ்சம் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணலாம். ஆனால் இங்கே கிளாஸ் அட்டன் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டாக்கா, சார் இங்கே ரொம்ப பிரமாதமாக ஃபைன் டியூன் பண்ணுறாரு. ஆக்சுவலாக கிராமர் அண்ட் ஸ்பீக்கிங் கோர்ஸுங்கிற கிளாஸில் 1 month பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஆக்சுவலாக இஸ் ஷோயிங் வெரி குட் இம்ப்ரூவ்மெண்ட். ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொருத்தரும் இந்த கிளாஸில் அட்டன் பண்ணி என்னென்னு கேட்டிங்கன்னா, தன்னோட குழந்தைகளுக்கு தன்னுடைய கான்ஃபிடென்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கிட்டு இங்கே கண்டிப்பாக சேரணும் ஒவ்வொருத்தரும். ஐ திங்க் இது ஒரு பெரிய ஒரு சோஷியல் சர்வீஸாகவே அவர் பண்ணிகிட்ருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக ஏன்னா இட் இஸ் ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் ஒரு இதுதான். ஆக்சுவலாக சொல்ல போனாக்கா இதனால் நம்ம நாட்டில் ஒரு நாலேஜபிள் பீப்புளை கிரியேட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக சொல்ல போனால் சேலம் சிட்டியிலிருந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு குரூப் உருவாயிட்டிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஒவ்வொருத்தரும் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி பயன்படணும்னு கேட்டுக்கிறேன். நான் காலேஜில் போய் அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ஒரு சான்ஸாக இருந்து இங்கே ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹை வியூவர்ஸ், என் பேர் லக்ஷ்மணன். நான் ஒரு MBA ஸ்டூடெண்ட், ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ப்ராஜெக்ட் லீவ் இது. ஸோ இந்த டைமில் நான் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிக்கலான்ட்டு ஸ்போக்கனை எப்படி டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே நான் ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட் நாள்லேயே நான் பேசுகிறேன். ஃபஸ்ட் நாள் நீங்கள் பார்த்துருக்கலாம். இது நாளைக்கோட என்னுடைய ஃபைனல் டே. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஃபீல் பண்ணுறேன். ஃபஸ்ட் நாள் அதை தான் சொன்னேன், எனக்கு இங்கே ரிசோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறதா சொன்னேன். இன்றைக்கே எனக்கு அதை தான் சொல்கிறேன். நல்ல ஒரு எம்பவர்மெண்ட் எனக்கு இங்கே கிடச்சிருக்கு. எப்படி இங்கிலீஷ் பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிக்ஸ் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இதை வச்சு நான் என்னுடைய லைஃப்பை பிரைட்டாக்கிப்பேன். சார் ஒரு இங்கிலீஷ் மட்டும் நான் சொல்லலை, எப்படி லைஃப்பை நம்ம ஒரு வளமாக வாழ்கிறது அப்படிங்கிறது எல்லாரும் வாழலாம். பட் வளமாக வாழ்கிறவங்க ரொம்ப ரேர், ரொம்ப ரேர்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு மைண்ட் ப்ளோயிங் இங்கே மட்டும்தான் நடக்கும். ஒரு மிராக்கிள் இங்கே மட்டும்தான் அது நடக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள். இங்கிலீஷ் இஸ் நாட் ஒரு லாங்குவேஜ் மட்டும் சொல்ல முடியாது, ஒரு லைஃபுக்கு தேவையான ஒரு விஷயம். நாளைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம் இங்கிலீஷ் மட்டும்தான். அது வேர்ல்டு ஃபுல்லாக 193 கண்ட்ரீஸும் இங்கிலீஷ் மட்டும்தான் ஃபாலோ பண்ண போகுது அப்படிங்கிறது யாராலையும் மறுக்க முடியாது. ஸோ அந்த ஒரு அளவுக்கு நம்ம ஊரில் நமக்கு கிடைச்ச ஒரு ரிசோர்ஸ் பர்சன் நம்ம சார் தான். ஸோ ஜாயின் பண்ணுங்கள். என்ன டவுட்னாலும் என்கொயரில் கேளுங்க. சார் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இங்கே கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்து வரதை விட ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். பேரண்ட்ஸ் நம்பி ஜாயின் பண்ண வைங்க. ஒரு 1 hour இதுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃபே பிரைட் ஆகும். இங்கிலீஷ் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ஒவ்வொரு பேரண்ட்ஸும் நீங்கள் சொசைட்டியோட இருக்கக்குள்ளே கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. உங்கள் குழந்தைங்களை இங்கே ஜாயின் பண்ண வைங்க. நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுடைய குழந்தைங்களுக்கு நீங்கள் டீச் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைஃப்பை பிரைட் ஆக்கி வைக்கோங்க. விஷ் ஆல் தி பெஸ்ட். அண்ட் நான் எனக்கு ஜாப் கிடச்சிருச்சு. சார் சொல்லி கொடுத்த அந்த ட்ரிக்ஸை நான் யூஸ் பண்ணேன், எப்படி ஸ்போக்கன் பேசணும் அப்படின்ட்டு. என்னோடய 20s நான் ஜாயின் பண்ண 20ஆவது நாள்லேயே எனக்கு வேலை கிடச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி மிராக்கிள்ஸ் நடக்கும். அது எல்லாமே சாரோட டீச்சிங் மட்டும்தான். அது எங்கேயுமே கிடைக்காது. அந்த 5 விரல் என்ன அப்படிங்கிறத இங்கே நீங்கள் ஜாயின் பண்ணி பாருங்கள். விரங்கை என்பது மூலதனம், 10 விரல்கள் என்பது மூலதனம். அந்த ஒரு விஷயத்தை 10 விரல் கூட தேவையில்ல. சார் 5 விரலில் முடிச்சிட்டாரு. சூப்பர் ஸ்டாருக்கு 1 விரல் அப்படின்னா அரவிந்த் சாருக்கு 5 விரல். இதில் நீங்கள் இங்கிலீஷ் அடைக்கலாம். பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கும். விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.